முத்துவை குடும்பத்தோட வெறுக்க வச்ச ஸ்ருதியோட அம்மா போட்ட பிளான்ல சிக்கின அண்ணாமலை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறுகடிக்க ஆசை சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரியலில் நல்லதுக்கு காலமே இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறதுக்கு ஏற்ப முத்துவுக்கு தொடர்ந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் சுற்றி இருக்கிறவங்க பொய் பித்தலாட்டம் எல்லாமே பண்ணி முத்துவை மாட்டி விடுறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியா முத்துவும் வாய் தொடுப்பான பேச்சால் வீண் வம்ப விலை கொடுத்து வாங்குறாரு. அதாவது ஸ்ருதியோட அம்மா பணக்கார கெத்தை காட்டுறதுக்கு ஏசி வாங்கி முத்துவோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்த முத்து திருப்பி அனுப்பி ஸ்ருதியோட அம்மாவை அவமானப்படுத்திட்டாரு. இதனால் கோவமான ஸ்ருதியோட அம்மா முத்துவோட குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி அண்ட் மனோஜ் கிட்ட கொளுத்தி போட்டுடுறாங்க. சும்மாவே முத்து பற்றி ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடச்சா ரோகிணி நல்லா வச்சு செய்வாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடச்சிருக்குது, சும்மா விட்டுருவாங்களா என்ன? அதாவது ஏசியை ஸ்ருதியோட அம்மா மனோஜோட கடையிலேயே வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. அதுக்கு பணத்தை கொடுக்க முடியாததுனால ரோகிணி அவங்களுடைய தாளிச்சின்னு அடகு வச்சு பணத்தை கொடுத்துடுறாங்க. இதை குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட வந்து சொன்னதும் எல்லாருமே முத்து பண்ணது பெரிய தப்பு அப்படிங்கிறது போல் முத்துக்கிட்ட சண்டை போட்டாங்க. போதாததுக்கு அண்ணாமலையும் நீ எது பண்ணாலும் என்கிட்ட கேட்டிருக்கணும், நீ எப்படி தனியாக ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியா அவருமே முத்துவை திட்டிடுறாரு. அத்தோட விஜயா ரோகிணி கழுத்தில் மஞ்சள் கயிறை பார்த்ததும் சம்மந்தி பார்த்தா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியா மீனா முத்துவை திட்டி அவமானப்படுத்திடுறாங்க. ஆக மொத்தத்தில் ஸ்ருதியோட அம்மா போட்ட பிளானில் எல்லாருமே முத்துவை வெறுக்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. இதை தொடர்ந்து மீனாவுக்கு உடம்பு சரியில்லாததுனால ரோகிணியோட ரூமில் ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. இதை பார்த்த விஜயா பிரச்சனை பண்ணி முத்து அண்ட் மீனாவை வழக்கம் போலவே அவமானப்படுத்திடுறாங்க. இதுக்கு மொத்தமாக சேர்த்து வச்சு முத்தி திருப்பி பதிலடி கொடுக்க போகிறாரு. அதுக்கேற்ற மாதிரியா மீனாவும் கொஞ்சம் அடங்கி போயிருந்தாங்க அப்படின்னா மிச்சம் இருக்க மான மரியாதை கிடைக்கும். ஸோ இனி சிறுகடிக்க ஆசை சீரியல் அப்கமிங் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க வரலட்சுமி சரத்குமாரினுடைய திருமணம் எங்கே நடக்க இருக்குது அப்படிங்கிறது குறித்த ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. ஸோ அது குறித்தும் இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வரலட்சுமி சரத்குமார் பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி நிக்கோலை சச்தேவ் அப்படிங்கிறவரை நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டாங்க. பல வருட காதலுக்கு அப்புறமா குடும்பத்தினர் முன்னிலையில் நிச்சயம் நடந்துச்சு. வரலட்சுமி காதலரோட வெளியிட்ட ஃபோட்டோக்களுமே இணையத்தில் வைரலாச்சு. இப்போது திருமணத்துக்கான ஏற்பாடுகளை 2 குடும்பங்களுமே செஞ்சுட்டு வராங்களாம். வர ஜூலை 2ஆம் தேதி தாய்லாண்டில் நடைபெற இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. அதுக்கு முன்னாடி சென்னை நட்சத்திர ஹோட்டலில் மெஹந்தி நிகழ்ச்சி நடைபெற இருக்குது. திருமணம் முடிஞ்சு சென்னை திரும்பினதுக்கு அப்புறமா வரவேற்பு நிகழ்ச்சியை பிரம்மாண்டமாக நட்சத்திர ஹோட்டலில் நடத்த இருக்கிறாங்களாம். ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா வரலட்சுமி திருமணம் குறித்து நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ எனிவே நிச்சயதார்த்தத்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக பண்ணிட்டாங்க. பட் திருமணம் நிச்சயதார்த்தத்தை ரொம்பவே சிம்பிளாக முடிச்ச நிலையில் இவங்களுடைய திருமணம் பயங்கர கிராண்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.